ஆமென். நிறையா இடத்துல இன்றைக்கி உங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடச்சிருக்கும். நம்ம வாக்குத்தத்தம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இயேசுவே நமக்கு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசுவே நமக்கு எப்படி இருக்காரு? வாக்குத்தத்தமாக இருக்கிறார். இயேசுவை உடையவர்கள் வாக்குத்தத்தத்துக்காக கவலைப்பட வேண்டாம். இயேசுவே எனக்கு எப்படி இருக்காரு? அவ்வளோதான். ஏன்னா பைபிள் சொல்லுது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. இயேசு இல்லைனா தான் வாரம் வாரம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? வாக்குத்தத்தம் கொடுக்கணும். மாதம் மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்கணும். ஆனால் இயேசு நமக்குள்ளேயே இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ளே இயேசு இருக்கிறார்? இருக்காரா? பத்திரமா வச்சுருக்கீங்களா? சிலர்லாம் கல்யாணத்துக்கு பட்டு புடவை வாங்கி பீரோவில் ஒரே முறை கட்டி பீரோவில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அப்பப்போ எடுத்து வர கெஸ்ட்டுக்கெல்லாம், சொந்தக்காரனுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னா, அந்த கல்யாண புடவை எடுத்து காமிச்சு, இதாங்க என் கல்யாண புடவை, இதாங்க என் கல்யாண புடவைன்னா. அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டப்போ இயேசுவை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ அவரை எங்கே வச்சுட்டோம்? பீரோவில் இருங்காண்டவரே, மாதத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ உங்களை நான் என்ன செய்கிறேன்? எடுத்து காட்டுறேன். ஹல்லேலூயா. அப்படியா? அப்படி இல்லை. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், இயேசு எனக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. போன வருஷம், இந்த வருஷம் டிசம்பரில் நிறைய வாக்குத்தத்தங்களை, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தோம். என்ன வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டிங்களா? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். சிலருக்கு இப்போ தான் ஆமாம் இல்லை, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சி. சிலர் இப்போ தான் அப்படியே லைட்டாக எங்கே வரீங்க, டியூப்லைட் இப்படி ஃப்ளிக்கர் ஆகுது. வாங்கின இன்னையோட நிறைய பேர் என்ன செஞ்சோம்? மறந்துட்டோம் தானே? இல்லையா? சரி, வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டு 6ஆம் தேதி தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்தோம். சபையில் சொன்ன ஏறக்குறைய தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிஞ்சு போச்சு. எண்ணெய் விலையெல்லாம் ஏறணும். நேற்று கேஸ் விலையும் ஏறிடுச்சு. ஞாபகம் இருக்கா? இது எப்படி யாருக்கு? இது எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? அவர் எல்லாரும் சகலமும், வசனம் என்ன சொல்லுது? சகலமும் வாசிங்க. அதை எத்தனாவது வசனம்? சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாக இருக்கவும். எல்லாம் அவருக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன செய்யணும், எல்லாம் அவருக்கு தெரியும். நீ போய் அவர்கிட்ட போராடவோ புலம்பவோ வேண்டாம். நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் இயேசுவோடு நான் இருக்கிறேன், அவரோடு நான் நடக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். இதை ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? நிறைய கஷ்டப்படுத்திக்கிறோம், நம்ம வருத்தி கொள்ளுகிறோம். கிறிஸ்தவம் நம்மளை வருத்திக்க சொல்லவே இல்லை. இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு எனக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவர். எனக்காக எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அவர் செஞ்சு முடித்த காரியத்தை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவர் நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. பூமியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தான் நான் என்ன செய்யணும்? வாழணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லை அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக பாடுபடலாம். பாருங்கள், பாடுகளில் 2 விதமான பாடுகள் இருக்குது. சரீரத்தில் கிறிஸ்துவுக்காக படுகிற பாடு வேறு, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் வேறு. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் என்ன? கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது குடும்பம் நம்மளை என்ன செய்யும்? பகைக்கும். நண்பர்கள் பகைப்பார்கள். உலகம் நம்மை பகைக்கும். பிசாசு நம்மை பகைப்பான். இது நிமித்தம் வருகிற பாடுகள் வேற. இது நிமித்தம் நமக்கு சில உபத்திரவங்கள் வரும். குடும்பத்தில் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, குடும்பத்தார் தள்ளி வைப்பாங்க, சமுதாயம் தள்ளி வைக்கும். இதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள். இந்த பாடுகள் இல்லைன்னு இயேசு சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு உலகத்தை, நீங்கள் பாடுபடும் பொழுதெல்லாம் நினச்சிக்கணும், இயேசு உலகத்தை ஜெயித்து விட்டார். இயேசு உலகத்தை ஜெயித்து விட்டார். சிலர் சபைக்கு வருவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும் பொழுது விலகி போயிடுவாங்க. வசனத்தின் நிமித்தம் கண்டிப்பாக நமக்கு என்ன வரணும்? உபத்திரவம் வரணும். வரலன்னா நம்ம சரியான பாதையில் போகலைன்னு அர்த்தம். காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறோன்னு அர்த்தம். உலகத்தோடு நம்ம ஒட்டிக்கிட்டோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி காலை வேளையில் உங்களுக்கு இயேசுவின் நிமித்தம் உபத்திரம் வருது? ஒருத்தருக்குமே வரலையா? அப்படின்னா நீங்கள் உலகத்தோடு போயிட்டீங்க.
பிசாசுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. ஆமாம், ஏன்? அவன் கூட ரொம்ப ஐக்கியமாக தான் அவன் நம்மளை பகைக்கவே வேண்டாம். பிசாசோடு ரொம்ப ஐக்கியமாயிட்டோம், உலகத்தோடு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம். பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீங்கள் உலகத்தை நேசிக்கும் பொழுது தேவனை பகைக்கிறீங்க, தேவனை நேசிக்கும் பொழுது உலகத்தை பகைக்கிறோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரமே வரல, நாங்களாம் நல்லா இருக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம் போகிறோம் அப்படின்னா நல்லா எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் கூட இல்லை. ஏன் இல்லை? நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை, உலகத்தை நேசிக்கிறீர்கள். இப்போ நான் உலகத்தை நேசிக்கும் பொழுது உலகம் என்ன பகைக்குமா? பகைக்காது. ஆனால் இயேசுவை நேசிக்கும் பொழுது உலகம் என்ன செய்யும்? பகைக்கும். நியூட்ரலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ ஜெயிக்க நியூட்ரல்னால் புரியுதா? அங்கேயும் இருந்துக்கணும், இங்கேயும் ரெண்டு சைடும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அப்படி இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா யோவான் ரொம்ப தெளிவாக எழுதுறாரு, உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இயேசுவினுடைய பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உபத்திரம் வரும். உங்களுக்கு உபத்திரமே வரல அப்படின்னா யூ ஆர் ஃப்ரெண்ட் வித் த வேர்ல்டு, யூ ஆர் ஃப்ரெண்ட் வித் சேட்டன். யாரோட நண்பர்களாக இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிறோம், மற்ற நாட்கள் பூரா யாரோட ஃப்ரெண்டாக இருக்கிறோம்? ஐ எம் ஃப்ரெண்ட் வித் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்ட் டசன்ட் ஹேட் மீ. உலகம் என்ன செய்யறதில்லை, இப்போ பகைக்கிறது இல்லை. ஆமென். இயேசுவை உலகம் பகைத்ததா இல்லை நேசித்ததா? சொல்லுங்க. ஏன் உலகம் இயேசுவை பகைத்தது? ஏன் பகைத்தது? அவர் சத்தியத்தை போதித்தார். எதை போதித்தார்? சத்தியத்தை போதித்தார். நாமும் சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது உலகம் நம்மளை பகைக்கும். ஏன்னா உலகம் இருளில் இருக்கிறது. உலகம் எதில் இருக்கு? ஒரு வசனத்தை எடுப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 3 வசனம் வாசிங்க. அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படி அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. வாசிங்க 19 வாசிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. ஹலோ, எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? ஆமென். யோவான் 3:16 எல்லாத்தையும் ஞாபகமாக இருக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 3:19 சொல்லுது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும், ஒளியானது வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு. ஆமென். ஒளியை பார்க்கிலும் எதை விரும்புகிறோம்? எதை விரும்புகிறோம்? இங்க எத்தனை பேர் இருளை விரும்புறீங்க? காம்ப்ரமைஸ் லைஃப்னா புரியுதா? இப்போ ஒளியை பார்க்கிலும் சத்தியத்தை பார்க்கிலும் நம்ம எதை ரொம்ப விரும்புகிறோம்? உலகத்தை, இருளை ரொம்ப விரும்புகிறோம். அதனால நமக்கு என்ன இல்லை அப்படின்னா, அதனால நம்மளால் ஆண்டவர்கிட்ட வர முடியல, இயேசுவை நேசிக்க முடியவில்லை, இயேசுவுக்காக வாழ முடியவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உபத்திரவப்படலைன்னா அந்த ரட்சிப்பு கேள்விக்குறி. பிரதர், இயேசுவுக்காக உபத்திரவப்படுறீங்களா? உபத்திரவப்படுறீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உபத்திரம் வரணும். எது நிமித்தம்? பாவத்தின் நிமித்தம் அல்ல, பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட். வரல அப்படின்னா யூ ஆர் நாட் லிவிங் எ ப்ராப்பர் கிறிஸ்டியன் லைஃப். நீங்கள் சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழலை. ஏன்? என்ன பிரதர் பண்ணுவோம்? நாங்கள் போய் எங்கள் இயேசுவுக்காக வாழ்ந்து எங்களுக்கு யார் சம்பளம் தருவா? எங்களுக்கு யார் இருப்பா கூட? அப்படி கேட்குறீங்களா?
இயேசுவுக்காக உபத்திரப்பட நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹலோ, இயேசு சொல்லிட்டே போனார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவுக்காக உபத்திரப்பட்டீங்கன்னா இயேசு ஜெயித்தது போல நீங்களும் ஜெயம் எடுப்பீர்கள். பாவத்தை ஜெயிப்பீர்கள், பிசாசை ஜெயிப்பீர்கள், சாபத்தை ஜெயிப்பீர்கள், மரணத்தை ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. தரித்திரத்தை ஜெயிப்பீர்கள். காரணம், உங்களுக்குள்ள யார் இருக்கா தெரியுமா? ஒளி. உங்களுக்குள்ள என்ன வந்திருக்கு? லைட் இஸ் தேர் இன் யூ. உங்களுக்குள்ள ஒளி வந்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இயேசுவுக்காக வாழ முடியல, இயேசுவுக்காக ஓட முடியல? ஒரே காரணம், நம்ம ஒளியை பகைக்கிறோம். we hate the light. ஒளியை பகைக்கிறோம். இப்போ திரும்ப அந்த வசனத்துக்கு வாங்க. கொலோசியர் 16வது வசனம் 13 வாசிக்கலாம். இதை, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்கள், விஷயம் என்ன அப்படின்னா, அவன் இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கப்படுகிறான். ஆமென். எதுலேருந்து விடுதலையாக்குறீங்க? இருளின் அதிகாரம். விடுதலையாக்கப்பட்டு எங்க போறீங்க? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய். தேவன் உங்களை எங்க கொண்டு வராரு? இருளிலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். சபை தேவனுடைய ராஜ்யம். சபை என்பது தேவனுடைய ராஜ்யம். உலகம் என்பது பிசாசினுடைய ராஜ்யம், இருளின் ராஜ்யம். புரிஞ்சாப்ப உங்களுக்கு? ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இது பிசாசினுடைய ராஜ்யம் வச்சுக்கோ, இது தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பா சீக்கிரம் வா, இங்க இருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன பண்றாரு? இங்க கொண்டு வந்து வைக்கிறார், டிரான்ஸ்ஃபர் பண்றார். வா இங்க பாருங்க. இப்போ இவன் எங்க இருக்கிறான்? இருள், டார்க்னஸ், சின், பாவம், சாபம், வியாதி, மரணம், நரகம், நரக ஆக்கினை. இங்க இருக்கிறவன இயேசு என்ன பண்றாருன்னா இங்க கொண்டு வர்றார், டிரான்ஸ்ஃபர் பண்றார். இதுதான் டிரான்ஸ்ஃபர். இது பேர் என்னது? டிரான்ஸ்ஃபர். இப்போ இவங்க யார் அப்படின்னா, இப்போ இவங்க யார்? இப்படி பிள்ளைகள் தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. போங்க. இப்போ நம்மள ஆண்டவர் எங்க கொண்டு வந்துட்டாரு? இருளிலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி விட்டார். உட்படுத்திட்டார், உள்ள கொண்டு வந்துட்டார். Now we don't belong to the dark age. டார்க்னஸ் குள்ள இனி நம்ம இல்லை. நம்ம எங்க வந்துட்டோம்? we are coming to light. ஒளியில் இருக்கிறவனுடைய கிரியை ஒளியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இங்க இருக்கும்போது நமக்கு எப்படி இருந்தது? இருள், அந்தகாரம், பாவம், பிசாசு, வியாதி, மரணம், சாபம், தோல்வி, நரகத்தின் பிள்ளைகளா இருந்தோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை நம்மை உட்படுத்தி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டார்? அவருடைய பிள்ளையாய் மாற்றிவிட்டார். இதுதான் சபை. இதுதான் சபை. எத்தனை பேர் இன்னைக்கு இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறீங்களா? இல்லை இன்னும் இருள்லேயே இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை, ஆமென், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினார்? அடுத்த வசனம், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இது எப்படி உண்டானது அப்படின்னா, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டானது. ஹல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளையை நான் விடுதலை பண்ணணும்னா சும்மா விடுதலை பண்ண முடியாது. இங்கே இருக்கிற பிசாசு கேட்குறான், இந்த பிள்ளைய நான் என்ன வச்சுருக்கேன்? அடிமையாக வச்சுருக்கிறேன். இந்த அடிமையை நீ சும்மா என்ன செய்ய முடியாது, கூட்டிகிட்டு போக முடியாது. இது அடிமையாக இருக்கு. இப்போ யாருடைய அடிமை? பிசாசு. அவனுடைய அதிகாரத்தில் இருக்கா. ஒருத்தருடைய அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தரை இன்னொருவருடைய அதிகாரத்துக்கு சும்மா மாற்ற முடியாது. அது சும்மா இங்கே என்னை அனுப்பிச்சிடனா அனுப்பிக்க முடியாது. பிசாசு சொல்லுவான், முடியாது, இவன் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கா, கட்டுப்பாட்டில் இருக்கா. ஹல்லேலூயா. இவளை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன், அடிமையாக இருக்கிறா, இவளை நான் என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுக்குறார். பிசாசு கிட்ட சொல்கிறார், பார், இந்த பிள்ளையை நீ அடிமையாக இவ்வளோ நாள் வச்சுருந்த,
நான் இந்த பிள்ளைக்காக சிலுவையில் என்ன செஞ்சிட்டேன்? என்னுடைய ரத்தத்தை நான் சிந்திட்டேன். இனி இவள் உன்னுடைய அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் இருக்கிற நெகோசியேஷன் முடிஞ்சிருச்சு. பிசாசு இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கான விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு விட்டுச்சு. இப்போ இந்த பிள்ளைட்ட ஆண்டவர் கேட்கிறார், நீ விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புறியா? இயேசு சொல்றாரு, நம்ம அறிக்கை தான் நம்மளுடைய அறிக்கை. என்ன அறிக்கை? ஏசப்பா, நான் என்ன ஆகணும்? விடுதலை ஆகணும். இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த சாபம் எனக்கு வேண்டாம், இந்த வியாதி எனக்கு வேண்டாம், இந்த அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ரத்தத்தை தெளித்து விடுதலையாக்கிறார். இப்போ இந்த பிள்ளையை யார் தொட முடியாது? அதிகாரமே இல்லை, எல்லா அதிகாரமும் போயிடுச்சு. இப்போ யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறா? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சதா? ஆண்டவர் அப்படிதான் நம்மளை எங்கேருந்து மீட்டாரு? இருளின் அதிகாரத்தினின்று வெளிச்சத்துக்கு நம்மளை மீட்டு கொண்டு தேவன் வச்சுட்டார். இப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். திரும்ப நம்ம எங்கே போகக்கூடாது? சரி, இப்போ விடுதலை ஆயிட்டோம். விடுதலையாவாம்மா, உங்ககிட்ட தான் நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. இப்போ விடுதலை ஆகியாச்சு, வா அங்கே நில்லு. இப்போ விடுதலையான பிள்ளை இங்கே வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறா, சந்தோஷமாக இருக்கிறா, எல்லாம் பண்ணுறான். இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? இந்த பிள்ளைக்கு நயம் கட்டுறான். என்ன கட்டுறான்? நயம் கட்டுறான். சொல்கிறான், ஏய் வா, நீ விட்டு வந்த பாவத்தெல்லாம் பாரு, எவ்வளோ ஜாலியாக இருந்த. இங்கே நீ எப்போதும் பரிசுத்தம் கிருபை இதே பேசிகிட்டு இருக்க, உனக்கு போர் அடிக்கலையா? பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. கமான், ஃபோனை பாரு, நீ ஃபோனில் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. கமான், ஜாலியாக இருக்கலாம், வா, உனக்கு நிறைய விஷயத்தை தரேன், உன் பாய் ஃப்ரெண்டை நான் உனக்கு கொடுக்குறேன். கூப்பிட்றான், வா வாங்குறான். இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, விட்டு வந்த பாவம் நம்மளை அப்படியே இழுக்குது. ஏன்னா அது மாம்சத்தில், நம்மளுடைய பாவம் மாம்சத்தில் அது என்ன செய்யுது? வேலை செய்யுது. இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஐயோ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏசப்பாவுக்கு விரோதமாக நான் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. இப்போ மனசு என்ன ஆகுது? இது ஒரு நாள் நடக்கிறது இல்லை. டெய்லி காலையில் வரான் பிசாசு வந்து, குட் மார்னிங், ஹாய் பிரீத்தி, குட் மார்னிங். இவ்வளோ நாள் நீ அங்கே தான் இருந்தால் அவனுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஹாய் குட் மார்னிங், நான் நல்லா இருக்கியா? அங்கே போய் கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்க. ஏசப்பா பத்தியா நம்பி போனா இன்னைக்கு உன்னை கைவிட்டார் பத்தியா? வேலை இல்லை தானே உனக்கு? என்ன கேட்குறான்? வேலை இல்லை தானே? ஃபேமிலியில் ப்ராப்ளமா? அப்பா அம்மாலாம் உன்னை வெறுத்துட்டாங்க தானே கேட்குறான். அப்பா அம்மாலாம் உன்னை இயேசுவை ஏற்றுக்கொண்டதால உன்னை வீட்டில் துரத்திட்டாங்க தானே? உன் கையில் இப்போ காசு இல்லையே. இங்கே எப்படி இருந்த? ஆனால் இங்கே தான் ரொம்ப மோசமாக இருந்தா. எப்படி இருந்தா? பாவம், சாபம், அடிமைத்தனம், நுகம் எல்லாம் போட்டு கட்டி வச்சுருந்தான். இருளில் இருந்ததுனால அதெல்லாம் நமக்கு தெரியல, அதில் பழகிட்டோம். ஃபஸ்ட் நாள் இருளில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரெண்டாவது நாள் இருள் பழகிடும், அப்புறம் மூணாவது நாள்லேருந்து இருள் என்ன ஆயிரும்? பழகிடும். நவ் ஷியஸ் எங்கே வந்துட்டான் அந்த பிள்ளை? இப்போ அங்கே பிசாசு கூப்பிட்றான். நயங்காட்டுறது தான் என்னது? அழகான, அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு நல்லா தெரியும். கூப்பிட்றான், வாமா வா வா, உனக்காக தான் எல்லாம் வெயிட்டிங், பாரு பாரு பாரு, எல்லாத்தையும் காட்டுறான். இப்போ நம்ம பிரீத்தி என்ன பண்ணுறானவா? இப்போ இங்கே வந்துட்டா, எஜ்ஜில் நின்று, அது நல்லா தான் இருந்துச்சு, என்ன பண்ணுறது இப்போ? என்ன செய்யறா? என்ன பண்ணுறது யோசிக்கிறா. ஐயோ இது நல்லா இருக்கே, இங்கே அந்த மாதிரி ஒரு இன்பம் கிடைக்க மாட்டேன். இங்கே என்ன இல்லை? இங்கே சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, இன்பம் இல்லை. இன்பம்னா என்ன புரியுதா? ப்ளஷர் இல்லை. ப்ளஷர்னா என்ன? சரீரத்தில் ஏற்படுற ப்ளஷர். குடிக்கும் பொழுது போதை வரும் பொழுது ஏற்படுற ஒரு ப்ளஷர், சினிமா பார்க்கும் போது ஏற்படுகிற ஒரு ப்ளஷர். அது என்ன சொல்லுவாங்க? என்னடா சொல்லுவாங்க? சந்தோஷம் இல்லை, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு உற்சாகம் இல்லைங்க, அவங்க பாஷை ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் இங்கே இல்லையே. ஆனால் இங்கே என்ன இருக்குது? நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் இப்போ இந்த பிள்ளை த்ரில்லை எதிர்பார்க்குறான். த்ரில் என்னது? அது பேர் த்ரில்லு. த்ரில்னா என்ன தமிழில்? மோகம். என்னது? மோகம். அப்படின்னா நம்ம சரீரத்துக்கு கிடைக்கிற ஒரு உற்சாகம் இல்லையா? ஆமே, அது இல்லையே. பட் இங்கே எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. பட் இதை விட அது கொஞ்சம் நம்ம உடம்புக்கு என்ன கொடுக்குது? த்ரில்லை கொடுக்குதுன்னு சொல்லி என்ன செய்ய? எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தவொடனே வலை போட்டு அப்படியே பிசாசு என்ன செய்றான்? கொண்டு போயிடுறான். இப்போ திரும்ப எங்கே வந்துடுறோம்? இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எங்கே வந்துடுறோம்? ஞாயிற்றுக்கிழமை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தாச்சு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஸ்தோத்திரமும் நன்றியும் எங்கேருந்து வர்றதில்ல, உள்ளத்துலேருந்து வர முடியல. ஏன்னா இருதயம் என்ன ஆயிடுச்சுப்பா? இருதயம் இருள் இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகல. இப்போ பாஸ்டர் திட்டுவார், பாஸ்டர் கேட்பார்,
கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தா தான் நினைப்பாங்க அப்படின்னு சபைக்கு வரோம். இப்போ டிரான்ஸ்ஃபர்னா என்னன்னு புரிஞ்சா, இருளின் அதிகாரத்தில் நின்று குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டாரு. இப்போ நம்ம ஒளியை விரும்பாததுனால பிசாசு என்ன செய்யறான், நம்மள திரும்ப பாவத்துக்குள்ள இழுக்கிறான், சுண்டி இழுக்கிறான். மீனுக்கு என்ன போடும், மீனை பிடிக்கணும்னா மீனை வாவானா வராது, மீனுக்கு தெரியும், வாவானா போய் கொண்டுருவான். அதனால மீனுக்கு பிடிச்சதை என்ன செய்வான், போடுவான். மீனுக்கு பிடிச்சது என்னது, புழு. இந்த தூண்டில் எதை போடுவான், புழுவை போடுவான். இதுதான் பிசாஸ். பிசாஸ் என்ன செய்யறான், இப்போ தூண்டில் போட்டிருக்கிறான், பிரீத்திக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். வா வா கொஞ்சம் அப்படியே க்ளோஸா வா வா அப்படியே வா, பிடிச்சிட்டேன், டக் இப்போ கொண்டு வந்து எங்கே விட்டுட்டேன். இத்தனோண்டு புழுவுக்கு நம்ம ஆசைப்பட்டு எங்கே போயிட்டோம் திரும்ப. இதுதான் இப்போ நடக்குது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில். அல்லேலூயா. இதனால நம்ம இப்போ இங்கே வந்த பிறகு லைஃப் எப்படி இருக்குது, த்ரில்லாக இருக்கு. ஆனால் ஸ்பிரிட் என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. இதுதான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள். இவங்கெல்லாம் யாரு, ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக இங்கே வந்தவங்க, ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்சவங்க, இயேசுக்காக ஜீவிக்கணும்னு நினைச்சவங்க. உபத்திரம் வந்தது, தோல்வி வந்தது, பிரச்சனை வந்தது, எல்லாம் வந்துச்சு. பிசாசு சொன்னா, பாத்தியா என்னை விட்டு போனதால உனக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ பிரச்சனை, உன்னை யாராவது மதிக்கிறாங்களா, ஒரு இடத்துலயாவது உனக்கு வேலை கிடைக்குதா, எல்லாம் உன்னை இது பேர் என்னது, உபத்திரம். இதில் நம்ம என்ன ஆயிடுறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. சரி, இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார், அமைதியாக இருந்து வாட்ச் பண்ணுறார். அமைதியாக இருந்து வாட்ச் பண்ணுறார். என்ன வாட்ச் பண்ணுறாரு, என் பிள்ளை என்னையை நேசிக்கிறாளா இல்லை விட்டு வந்த பாவம் அவளை திரும்ப இழுக்குதான்னு பார்க்குறாரு. சரி, இப்போ இங்கே இருந்த பிள்ளைய திரும்ப இப்போ எப்படி கொண்டு வர்றது, எப்படி கொண்டு வர்றது, எப்படி கொண்டு வர முடியும், முடியுமா முடியாதா, முடியும். இப்போ சபை என்ன பண்ணுன்னா, ஆண்டவரே இந்த வாரம் பிரீத்தி சபைக்கு வரல, அவளுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுன்னா, ஐயோ என் ஃப்ரெண்டு இந்த வாரம் எங்கே வரல, சர்ச்சுக்கு வரலையே, அவளுக்கு என்ன ஆச்சோ, நான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபம் அவளுடைய இருதயத்தில் உணர்வை கொண்டு வருகிறது. என்ன கொண்டு வருது, இந்த உணர்வு அவளுக்கு என்ன கொண்டு வருதுன்னா, இங்கே இருக்கிற இப்போ இவ யோசிக்கிறான், நான் ஏற்கனவே பாவத்திலேருந்து விடுதலையாகி தான் எங்கே வந்தேன், அங்கே வந்தேன். ஆனால் இப்போ இந்த பாவம் திரும்ப இந்த பாவத்தை செஞ்சு 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 எனக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை, நிம்மதியை நான் என்ன செஞ்சிட்டேன், இழந்துட்டேன். என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், இழந்துட்டேன் அப்படின்னு நான் உணர்றேன். உணரும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து 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 திரும்ப எங்கே வரா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறார். அப்படி வரும் பொழுது தேவன் என்ன திரும்ப பண்ணுறாரு, திரும்பவும் அவருடைய கிருபையை நமக்கு தருகிறார். திரும்ப வரும்போது வேண்டாம்ப்பா நீ வராதன்னு ஆண்டவர் சொல்கிறது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போனல நீயே வா. நான் ஏன் நம்ம சபையிலேருந்து போனவங்கள்ட்ட நான் பேசுறது இல்லைன்னா, அவங்கள போய் நான் ஏன் திருப்பி கூப்பிடுறதில்ல அப்படின்னா, போகும்பொழுது அவங்க தான் போனாங்க, வரும்பொழுது அவங்க தான் வரணும். கெட்டகுமாரனுடைய கதையை வாசிச்சிங்கன்னா பைபிள் சொல்லுது, அப்பாவுடைய சொத்தை கேட்டான், பிரித்து கொடுத்துட்டார், போயிட்டான். அப்பா போய் காலில் விழுந்து கூப்பிட்டு வந்தாரா, காலில் விழுந்து கூப்பிட்டு வந்தாரா? நம்ம பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி என்ன அதான் நான் சாரி பாஸ்டர்ஸை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுறதுனால தான் அந்த ஆத்துமாக்களுக்குள்ளே உணர்வு இல்லாமல் இன்றைக்கி போகிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கணுமே தவிர அவங்கள்ட்ட போய் நம்ம காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பைபிள் அப்படி எங்கேயுமே சொல்லலை. அவர்களுக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அவன் உணரும் பொழுது வந்து சேருவான். ஒருவேளை அவன் உணரவே இல்லை அப்படின்னா அவன் ஆத்மா நரகத்துக்கு போய்விடுகிறது. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஹல்லேலூயா. உட்காந்து இப்போ எத்தனை பேருக்கு புரியுது, இருள் வெளிச்சம், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இருள் நம்மளை விட்டு போகிறதே இல்லை, நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு விசுவாசியை இயேசு ஃபாலோ பண்ணுறத விட பிசாசு ரொம்ப ஃபாலோ பண்ணுறான். ஏன் தெரியுமா, எப்படி ஆகிலும் திரும்ப வாங்க வந்துடணும். பாருங்கள், அவன் ஒரு ஆத்மா இழந்து போவதை அவன் விரும்புறதில்லை. அவன் ரொம்ப ஆத்மா ஆதாயம் பண்ணுறவன், நம்மளை விட அதிகமாக ஆத்மா ஆதாயம் பண்ணுறான். அவனுக்கு தெரியும், ஒரு ஆத்மா போயிருச்சுன்னா நம்ம ராஜ்யத்தில் ஒன்று கம்மியாயிருதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன போட்டுகிட்டே இருக்கிறான், வலையை தூண்டில் போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி சபை என்ன பண்ணுறோம், நம்ம தூங்குகிறோம். சபைக்கு ஒருத்தர் வரலாம் ஜெபம் பண்ணுறதில்ல, சபையில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக நம்ம என்ன செய்யறதில்ல, பாரப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம பாரப்படணும். ஒரு ஆத்மா வரலனாலும் நீங்கள் என்ன செய்யணும், பாரப்படணும். அதுதான் சபை, அதுதான் ஐக்கியம், இதுதான் ஒருமனம். ஹல்லேலூயா. அவர்களை குற்றம் சாட்டுவதை விட அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். we have to pray for them. ஆண்டவரே அந்த ஆத்மா என்ன கூடாது, அழிந்து போகக்கூடாது. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ 14 வசனத்தை வாசிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
யாருக்குள்ள? இயேசுவுக்குள்ள பாவ மன்னிப்பாகிய மீட்பு தேவன் நமக்கு உண்டு பண்ணிட்டார். நம்ம எப்படி விடுதலையாக்கப்பட்டோம்? பாவத்தின் வல்லமை நம்ம எப்படி விடுதலையாக்கப்பட்டோம்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களுக்காக எனக்காக விலைக்கிரயமாய் சிலுவையிலே செலுத்தப்பட்டது. அந்த ரத்தத்தின் வல்லமை இன்னைக்கு நம்மை பாவத்திலிருந்து என்ன செய்து விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் நம்மை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பு. இது பேர் தான் என்னது? ரட்சிப்பு. ஆமென். ரட்சிப்பு என்பது இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி, அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி, இன்னைக்கு அவருடைய அன்பின் குமாரனாகிய இயேசுனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள்லாம் யார் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், அப்படி குமாரனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. பிசாசு போடுற தூண்டில் என்ன செய்யாதீங்க? மாட்டிடாதீங்க. தூண்டில் போட்டுட்டே தான் இருப்பான். ரெண்டாவது, யாருக்கு ரொம்ப அதிகமாக தூண்டில் போடுவானா? யார் ரொம்ப ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடுவான். இந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டுக்க மாட்டான். ஏன்னா அது ஏற்கனவே சபைக்கு போய் எப்படி தான் இருக்குது, அது செத்து போய் தான் இருக்குது. அது சபையில் போய் என்ன செய்யலை? ஒன்றும் பெருசாக செய்யலை. நிறைய பேர் சபைக்கு வரோம், ஒன்றும் பெருசாக நம்மளால் நடக்கலை. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோம், வெறுமையாக இருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை மாத்திரம் நமக்கு கிடைக்குது. மற்றபடி நம்ம உலகத்துக்கும் நமக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. அவர்களை போலவே தான் நம்மளும் வாழ்கிறோம். அவங்களுக்கு 7 மணி சீரியல்னால் நமக்கு 6:30லேருந்தே சீரியல் தொடங்குது. ஆதியில் கொண்டிருந்த வீட்டில் ஜபங்கள், குடும்ப ஆராதனைகள் இன்னைக்கு இல்லை. புரிஞ்சதா உங்களுக்கு? குடும்ப ஜபம் இன்னைக்கு இல்லை, விசுவாச வாழ்க்கை இல்லை, சபை ஒழுக்கம் போயிருச்சு. பிசாசு பார்க்குறான், இது ஒன்று பிரச்சனை, இது எப்படியும் நம்ம இங்கே தான் வரப்போகுது, அதனால் அது அங்கேயே என்ன செய்வோம்? விடுவோம். செத்தை என்ன? இந்த செத்தை என்ன பண்ணும்? குப்பி தைலத்தை நார பண்ணுகிறது. ஒரு குப்பி தைலம் இருந்தாலும் அந்த தைலத்துக்கு அவ்வளோ விலை, மதிப்பு. அந்த ஒரு குப்பி தைலம் பல பேரை வாசனை வீச செய்யும். ஆனால் ஒரு செத்தை முழு குப்பி தைலத்தை என்ன செய்யுது? நாசம் பண்ணுது. ஆமேனும் இல்லை, அல்லேலூயாவும் இல்லை. ஏன் பிரதர், எங்களை நாங்கள் முடிந்து போய் வந்திருக்கிறோம் பிரதர், நாங்கள் உடைந்து போய். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? ஒரே ஒரு செத்த ஈ, எவ்வளோ ஈ? ஒரு கூட்ட செத்த ஈன்னு சொல்லல பைபிள். ஒரே ஒரு செத்த ஈ ஒரு குப்பி தைலத்தை நார பண்ணிருச்சு. ஆனால் இந்த தைலத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சாதாரணமாக உருவாக்க முடியாது. முடியுமா? ஆனால் செத்து போன ஒரு ஈ உள்ளே வந்துருச்சுன்னா என்னாகும்? தைலமே வேஸ்ட். இதே மாதிரி தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செத்துப்போன கேரக்டர், ஒரு செத்துப்போன குணம், ஒரு செத்துப்போன ஒரு விஷயம் உங்களுடைய முழு ஆவிக்குரிய வாழ்க்கையை அது என்ன செய்து பாதித்து விடுகிறது. இட் மே பி எனிதிங். கோபமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், வைராக்கியமாக இருக்கலாம், பகையாக இருக்கலாம், விரோதமாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, விபச்சாரமாக இருக்கலாம். நீ ஒன்றே தான் செய்வீங்க. அந்த அது உங்களுடைய முழு குப்பி தைலத்தை என்ன செய்து நார பண்ணி விடுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுனுடைய ரத்தத்தினால் உருவான குப்பி தைலம் அது. ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் உருவான குப்பி தைலம் அது. அந்த குப்பி தைலத்தை உங்களுடைய ஒரு கேரக்டர்னஸ் உடைச்சு போட்டுறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் அனாயிண்டிங் வாங்கிறதுக்காக கிட்டத்தட்ட அபிஷேகம் பெறுறதுக்கு ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 வருஷம் பக்கம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அபிஷேகமே கிடைக்கல எனக்கு. அந்நிய பாஷை வரமே கிடைக்கல. ரொம்ப வருஷம் ஜெபம் பண்ண, உபவாசம் போட்டேன், ஜெபம் பண்ண கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி இங்கே சபையில் இருக்கிற அநேகர் இன்னும் ஞானஸ்நானம் கூட எடுக்கல. நீங்களாம் சிலருக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொடுத்துட்டார். அது ஒரு குப்பி தைலம். அது செத்த ஈ அதில் விழுந்து என்ன செஞ்சிடக்கூடாது? நார வச்சிடாதீங்க. அது மணக்கணும், நாரக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் விலையேற பெற்றவர். உங்களுடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது. உங்களுடைய நீதி விலையேற பெற்ற நீதி. அதை ஒரு குப்பி, ஒரு செத்த ஈ அதை என்ன செஞ்சிடக்கூடாது? நாரடிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நான் ஒரு செத்த ஈயா என்ன செஞ்சிடக்கூடாது? மாறிடக்கூடாது. அதே மாதிரி சபையில் நிறைய விசுவாசிகள் இருக்கிறோம், ஜெபம் நடக்குது, எல்லாம் நடக்குது. அதில் யாராவது ஒரு செத்த ஈயா இருப்போம். நம்ம ஒரு செத்த ஈயா இருப்போம். இந்த முழு ஆராதனுடைய வாசனை, முழு ஊழியத்தினுடைய வாசனையை அந்த ஒரு செத்தை என்ன செஞ்சிடும்? கெடுத்துடும். ஹல்லேலூயா. ஸோ யூ ஹாவ் டு பி காட் கான்ஷியஸ். நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவரை குறித்த ஒரு மனசாட்சி உள்ளவர்களாக, கான்ஷியஸ்னஸ் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். என் மேலே இருக்கிறது விலையேற பெற்ற அபிஷேகம், எனக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் விலையேற பெற்றவர். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க.
4:9 4:9 எடுத்து வாசிங்க. 4 நீதிமொழிகள் 4 இல்லை 4:22 நினைக்கிறேன். 20 வாசிங்க. 23 வாசிங்க. எல்லா காவலோடும், எல்லாம் சொல்லுங்க என் கூட சேர்ந்து, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ என்ன புறப்படுது? உங்க இருதயத்திலிருந்து என்ன புறப்படுது? என்னது? ஜீவ. எல்லாம் சொல்லுங்க ஜீவ ஊற்று. எல்லாம் சொல்லுங்க என் இருதயத்திலிருந்து. உங்க இருதயத்து மேல கையை வச்சு சொல்லுங்க. நிறைய பேருக்கு இருதயம் எது மூளை எதுன்னு தெரியாது. அதனால இருதயத்து ஆமென் ஹல்லேலூயா. ஓகேவா, ரைட். நிறைய பேர் இங்கே வச்சுட்டு சொல்லுவான், ஆண்டவரே அது மூளை, இதுதான் இருதயம். மூளையில் பேசுகிறவனு இருக்கிறான், இருதயத்தில் மூளையில் பேசுகிறவன் அறிவை மாத்திரம் பேசுவான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேசுவான். இருதயத்திலேருந்து பேசுகிறவன் அன்பை பேசுவான். அவள் அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இருதயத்திலிருந்து. இருதயத்தில் கையை வச்சுக்க. உங்கள் இருதயத்தில் தான் வைக்க சொல்ல, பக்கத்தில் இருக்கவங்க இருதயத்தில் வச்சிடாதீங்க, உங்கள் இருதயத்தில் வைங்க. வச்சு சொல்லுங்க, எல்லா காவலோடும், சொல்லுங்க எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று. எல்லாம் சொல்லுங்க ஜீவன்றதை இழுத்து சொல்லணும். ஜீவ ஊற்று. என்ன ஊற்று? ஜீவ ஊற்று புறப்படுகிறது. உங்களுக்குள்ள இருந்து என்ன புறப்படுது? என்ன புறப்படுது? என்ன புறப்படுது? சொல்லுங்க எல்லாம் என்ன புறப்படுது? ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா, ஆமென். காத்துக்கொள், காத்துக்கொள். சீக்கிரம். ஆமென். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம். ஆமென். கண்ணு போச்சுனா அம்போதாவும் அபிஷேகம். அம்போன்னு போயிடுவீங்க. சம்போன்னு அம்போன்னு போயிடும். அபிஷேகம் எப்படி போயிடும்? ஹல்லேலூயா. காலை அந்நிய பாஷையில் வந்தோடனே 8:30 மணிக்கு சொன்னேன். சிலர் இருந்தீங்க அந்நிய பாஷையில் பேசினா நிறைய பேருக்கு அந்நிய பாஷையை வர மாட்டேன்து. ஆனால் யாராவது தலைமையில கச்சா கட்டா அந்த சேரு, டைல்ஸு, பெஞ்ச் எல்லாத்தையும் உடைச்சிருங்க. அப்படி வருவதல்ல அபிஷேகம். நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் ஆவியில் நீங்கள் என்ன செய்யலாம்? பேசலாம். உங்கள் இருதயம் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஆண்டவர்கிட்ட அந்நிய பாஷையில் பேசலாம். நீங்கள் நடக்கும் பொழுது பேசலாம், உட்காரும் போது பேசலாம், பாத்ரூமில் குளிக்கும் பொழுதும் பேசலாம். பாஸ்டர் தப்பு. பாத்ரூமில் எப்படி நாங்கள் பேசுறது? அது பரிசுத்த ஸ்தலம் கிடையாது. எதுங்க பரிசுத்த ஸ்தலம்? நிறைய பேருக்கு பரிசுத்த பாஸ்ட் என்ன ரொம்ப நாளாக எனக்கு சிலர் பார்த்துட்டு, பாஸ்டர் சூப் போட்டுட்டு இப்போலாம் பலிபீடத்தில் பேசுகிறாரு, அவருக்கு வர வர பயபக்தியே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், பயபக்தியே இல்லை எனக்கு. சூப் போட்டு பேசுகிறாரு. சரி, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாரு? 1 கொரிந்தியர் 3:16 சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம். நான் உங்களுக்கு என்னவோ சொல்ல வந்து இன்னைக்கு என்னவோ சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் கையை எப்படி வைங்க. நீங்கள் அவங்கள நீங்கள் சொல்லுங்க. நீங்க கையை அவருக்கு கையை காட்டுங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் தங்கி வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? என்ன சொன்னாங்க? ஆமாங்க, அப்படிதாங்க இருக்கிறேன். ஆமாங்க. சரி, இப்போ பைபிள் என்ன சொல்லுது? YMCAல இருக்கிற இந்த கூடாரம், இங்கே தான் நான் வாசம் செய்கிறேன். இங்கே வரும்பொழுது, கீழே வரும்பொழுது பரிசுத்தமா வரணும். என்ன சொல்லுச்சா? ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசேக்கு சொன்னார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. காலில் இருக்கிற செருப்பை கழட்டுனா ஆண்டவர் சொன்னார், மோசே நீ அங்கே கற்றுக்கிட்டதெல்லாம் கழட்டி போட்டு எங்கிட்ட வா. எங்கே கற்றுக்கிட்ட நீயே? எகிப்தில் எல்லாம். எகிப்தினுடைய சாஸ்திரங்களில் கை தேர்ந்தவன் யாருன்னா மோசே. சொல்கிறார் எல்லாத்தையும் கழட்டி போட்டு மரியாதையவா. அதுக்கு அர்த்தம் என்ன? காலில் இருக்கிற செருப்பு பெருமை கருகிரி. எதுக்கு அறிகுறி? பெருமை கருகிரி. இந்த பெருமை என்ன செய்கிறோம்? கழட்டி போட்டுட்டு வரோம். இப்போ நான் தான் ஆலயம். சொல்லுங்க, நான் தான்
இயேசு சொல்றாரு, சீஷர்கள் போய் சொல்றாங்க, இயேசுவே பிரம்மாண்டமான ஆலயத்தை பாருங்கள், சாலமோன் கட்டின தேவாலயம், சாலமோன் கட்டின தேவாலயம். என்ன ஆலயம்? எவ்வளவு அழகா இருக்கிறதுன்றாங்க சீஷர்கள். இயேசு சொல்றாரு, 3 நாளைக்குள்ளே இதை இடித்து போட்டு மீண்டும் கட்டுவேன். சொன்னாரா? சொன்னாரா சொல்லியா? இப்போ ஆலயம் இல்லை, ஆலயம் இல்லை, தேவாலயம் இல்லை. அதுக்கு பதிலாக ஆவியானவர் என்ன தர்மம் பண்ணிட்டாரு? அவர் ஒவ்வொருவரும் இயேசு தேவாலயம், நம்மெல்லாம் ஆலயம். ஹல்லேலூயா. அந்த இயேசு சொல்றார் அந்த இடத்துல, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ சொல்லுங்க, நான் தாண்ட ஆலயம், கர்த்தர் எனக்குள்ள வாசம் செய்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கையை தட்டி ஆமென். இந்த அறிவு நமக்கு முதல்ல வரணும். யார் இப்போ ஆலயம்? இப்போ ஷூ போடலாமா போடக்கூடாதா? அப்படின்னா நீ வாழ்க்கையில் ஷூவே போடக்கூடாது. ஏன்? நீ தான் ஆலயம். இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் எப்போ உங்களுக்கு வருதோ, பாவம் உன் கண் பார்க்காது. நம்ம இந்த இடத்த ஆலயம் நினைச்சதுனால தான் நம்ம என்ன செய்யறோம், இங்கே வரும்போது மட்டும் we try to be holy, we try to be, நம்ம பரிசுத்தமாக இருக்க இங்கே வந்தால் ரொம்ப பயபக்தியாக இருப்போம், பேச மாட்டோம். அப்படியே உண்மைதானே? பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? பவுலோடைய ரெவலேஷன் வேற. நீங்கள் தான் ஆலயம், நான் தான் ஆலயம். ஹல்லேலூயா. ஸோ இப்போ என் கண் யாருடையது சொல்லுங்க? என் கண் இயேசுனுடையது, என் காது ஜீசஸ் இயேசுனுடையது. நாக்க வெளியே நீட்டிட்டு தொடங்க. இப்போ வார்த்தை வருதான்னு பார்க்கலாம். முதல்ல இதை கொடுத்துருங்க இயேசுகிட்ட. இந்த நாவு யாருடையது? இந்த சரி, என் கால் யாருடையது? என் கை யாருடையது? என் இருதயம் யாருடையது? என்னுடைய கிட்னி யாருடையது? என்னுடைய லிவர் யாருடையது? என்னுடைய லங்ஸ் யாருடையது? ஹல்லேலூயா. எல்லாமே அவருதுங்க. இதில் நீ பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? நான், என்னுடையது, என் குடும்பம் ஒன்றுமே கிடையாது. இது என்ன? இது அந்த ஆலயம் இயேசுடைய ஆலயம். இதில் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். யார் இருக்கா சொல்லுங்க? யார் இருக்கிறார்? இப்போ நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தோன்னா அபிஷேகத்தில் நிறைஞ்சிடறோம், உடம்பு மேலே மட்டும் ஊற்றப்பட்டுக்கிறோம். போகும்பொழுது இங்கே அந்த இயேசுவையும் ஆவியானவர் இங்கேயே விட்டுட்டு போயிடுறோம். நான் இப்போ கீழே இறங்கணுன்னா நான் என்ன நினைக்கிறேன், நானாகவே போகிறேன், நான் இயேசு என் கூட வர்றதில்ல. இப்போ பாருங்கள், இங்கே எத்தனை இயேசு இருக்காருன்னு சொல்லிட்டா, இங்கே ஒரு 40-50 இயேசு இருக்கிறார். ஏங்க உங்களுக்குள்ள இயேசு முடியாததை இயேசு நமக்குள்ள செஞ்சிட்டார். ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆதாமை போல ஒரு சந்ததி உருவாகணும், தேவ பக்தி உள்ள சந்ததி. ஆதாம் ஃபெயில் ஆயிட்டான், பிசாசு. அதனால தான் அங்கே ஃபெயில் பண்ணி எல்லாரையும் தேவ மகிமை அற்றவர்களாய் செய்தான். இப்போ இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா, சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரையும் தேவ மகிமையின் பிள்ளைகளாய், அவருடைய ரத்தத்தின் பிள்ளைகளாய் மாற்றிட்டார். ஹலோ, இதுதான் காட் கான்சியஸ்னஸ். ஆவியில் வாழ்கிற வாழ்க்கை சுவை கட்டுறதோ, செருப்பை கட்டுறதோ, வெள்ளை துணி போடுறதோ கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க, அதை பற்றி அது உங்களுடைய விருப்பம். ஆமென். பொன்னகை போடலாம், புன்னகை போடலாம். சிலருக்கு பொன்னகையும் இல்லை, புன்னகையும் இல்லை. கோல்டில் போடலாம், அது என்னவா போடுங்க. தட் டசன்ட் மேட்டர். மேட்டர் என்ன தெரியுமா? நீங்கள் யாருங்கிறது தான் மேட்டர். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்றது தான் மேட்டர். அதனால தான் முடிச்சிருவோம். ரைட், கொலோசியருக்கு வந்துருங்க. அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். யாரு? இயேசு. இயேசு எப்படி வந்தாரு? அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுரூபமும். இயேசு இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது பரலோகமே இங்கே நடந்துச்சு. ஏன்? இயேசு தேவனுடைய தற்சுரூபம். சுரூபம்னா சுரூபம் கிடையாது. தற்சுரூபம்னா தேவனை போலவே இயேசுவும் இருந்தார். இயேசுவுக்குள் பிதா இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், இயேசு இருந்தார். இந்த பூமியில் அவர் நடக்கும் பொழுது பிதா நடந்தார், பரிசுத்த ஆவியானவர் நடந்தார், இயேசுவுக்குள்ள சகலமும் அடங்கி இருந்தது. இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் உங்க வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சா புரியலையா?
புரிஞ்சா? இப்போ நான் யார்? இருளில் இருந்தேன். இப்போ அதை தான் விளக்கமாக சொல்ல வரேன். கடைசியில் எனக்கு என்ன நடந்ததுன்னா நான் சொன்னேன், இருளில் இருந்தேன், இருளின் அடிமைத்தனத்தில் இருந்தேன். இயேசு விலைக்கிரயமாக ரத்தத்தை சிந்தி என்னை எங்கே கொண்டு வந்தார்? தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் விலைக்கிரயம் மாத்திரம் செலுத்தல, என் சரீரத்தை என்ன அவருடைய ஆலயமாக மாற்றிக்கொண்டார். என்னவா மாற்றிட்டார்? பலிபீடத்தில் என்னை படைத்தேன் பரனே. அந்த பாட்டு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அதில் ஒரு சரணம் வரும், ஆலயமாக்கியே இப்போ ஆண்டு நடத்து, ஆலயமாக்கிய இப்போ ஆண்டு நடத்திடுமே. இப்போ இதெல்லாம் இப்போ பேசினதில்லை, இதெல்லாம் எப்போ பாடின பாடல்கள். நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, அப்புறம் இப்படியே பேசி பண்ணிட்டோம், யோசேப். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இயேசுவை நம்ம என்ன செஞ்சோம்? மறந்துட்டோம். ஹல்லேலூயா. நீங்கள் மோர் தென் ஆப்ரஹாம், யூ ஆர் மோர் தென் ஜோசப், யூ ஆர் மோர் தென் டேவிட், யூ ஆர் மோர் தென் ஜோப். யோபை விட நீங்கள் பெரியவர்கள், ஆபிரகாமிலும் பெரியவர் என் இயேசு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனோடு நடந்தா, ஆனா இன்னைக்கு நானும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு இயேசு நடந்தார், தேவன் நடந்தார். ஆபிரகாம் தேவனோடு நடந்தான். ஆனா இன்னைக்கு சத்தியம் என்னன்னா, உனக்குள்ளே எனக்குள்ளே இயேசு மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறாரு. நீ நடக்கும் பொழுது இயேசுவும் கூட வரார். நீ நடக்க பார்க்கும் பொழுது இயேசுவின் கண்கள் வழியாய் பார்க்கிறார். நீ பேசும் பொழுது இயேசுவின் நாவின் வழியாய் பேசுகிறார். ஹல்லேலூயா.